இப்போ நம்ம ரெகுலர்னா என்ன, டைரக்ட்னா என்ன, இது எதுல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதை பார்த்துடலாம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ, ஒரு ஃபினான்ஷியல் பிளானரோ, ஒரு பேங்கோ இது மாதிரி மூவ் பண்றவங்களுக்கு பேர் ரெகுலர் பிளான். இவன் நம்மளுக்கு போறதுனால புரோக்கரேஜ் கொடுக்குறோம், நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமான பெனிஃபிட் இருக்கு. ஒன்று வந்து யூஆர் மூவிங் வித் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், அது மாதிரி இருக்கு. அதோட டிஸ்அட்வான்டேஜ் சில நேரங்களில் இருக்கலாம். புரோக்கரேஜ் வாங்கின்னு தப்பான ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற மனிதர்களும் இருக்கலாம். எதுவுமே இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சைடு இருந்தால் இன்னொரு சைடும் இருக்கலாம். ஆனால் பை அண்ட் லார்ஜ் வந்து இப்போ ஆம்பி சர்டிஃபைட் ஆளோட நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு தப்பான ஒன்று இந்த மிஸ்கைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே நீங்கள் கேஸே போடலாம். இந்த மாதிரி என்ன மிஸ்கைட் பண்ணாரு, இதால் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஆம்பி கம்ப்ளைண்ட் கூட எழுதலாம். ஸோ உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, அவர் தப்பா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை மிஸ்கைட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக அவர்கிட்ட பண்ணலாம். சரி, நம்ம சொல்லுவோம் நாங்கள் எஃப்டி போட்டோம், எங்களை போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் விற்க விட்டாங்க, இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஆனால் ரெகுலரில் என்னன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் ஒன்று கரெக்டாக இருக்கும். அவங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு பண்ணாலும் இது மாதிரி திடீர்னு மார்க்கெட் இறங்குது, இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பதட்டம் இல்லாமல் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ரெகுலரோட பிளான். டைரக்ட்ல என்னன்னா அதே ப்ராடக்ட் தான், நீங்களே போய் டிசைட் பண்ணி வாங்கணும். டைரக்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களா மார்க்கெட் திடீர்னு வாலடைல் என்ன எஸ்ஐபி நிறுத்திடுறாங்க. நிறைய பேர் 18 monthsக்குள்ள அவங்களோட பீரியடை ரிடம் பண்ணிடுறாங்க, அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரெகுலராக போகிறவங்க பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம், எங்கள்கிட்ட எல்லாம் 2002 2003 அப்போ எஸ்ஐபி ஆரம்பிச்சவங்க இன்னும் கண்டினியூ பண்ணிருக்காங்க, கஸ்டமரா இருந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு நீங்க வந்து ரெகுலர்ல இருக்கிறதுனால. இப்போ நம்ம ரெகுலருக்கும் டைரக்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இப்போ ரெகுலர்ல பாத்தீங்கன்னா இந்த brokerage மே வேரி பிட்வீன் 0.5 to 1.2 1.3. ஸோ இது ஆவரேஜ் வந்து 0.5 to 1.2 வரைக்கும். இப்போ 1.2 1.3 இந்த புதுசா வர ஃபண்ட்ஸுக்கு தான் இருக்கிறது, பழைய ஃபண்ட்ஸுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ ஒரு 1% வந்தா 18% ஜிஎஸ் பண்ண அவரோட நெட் அன்னைக்கு 0.8. இந்த 0.8 எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். 0.8 தான் நீங்க எக்ஸ்பர்டைஸை யூஸ் பண்றீங்க. ஒருத்தர் ஹேண்ட் ஹோல்ட் பண்றாரு, கூட்டு போறாரு, மார்க்கெட் ஏரியா இருக்க பண்ணுறது, உங்களுக்கு ஒரு மென்டராவோ கோச்சோ உங்களோட கூடயே லாங் டேர்ம்ல இருக்காரு. இப்போ அந்த 0.5 0.8 பார்க்காம நம்ம ஒருத்தரோட இருந்தோம்னா என்னன்னா, நம்ம இலக்குகள் அடிப்படையில் முதலீடு பண்ணும்போது ஒரு குழந்தையோட எஜுகேஷனோ, மேரேஜோ, ரிட்டையர்மெண்ட்டோ, ஒரு வீடு வாங்குமோ, இந்த இலக்குகள் அடிப்படையில் நீங்க டிராவல் பண்ணும்போது இந்த ரெகுலர்ல இருக்கவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. இல்லை நானே பயங்கர இன்டெலிஜென்ட், என்னால் எப்பயுமே நல்லா ஹேண்டில் பண்ணிக்க முடியும்னா அப்போ நீங்கள் எப்பயுமே டைரக்ட்ல இருக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன கொஞ்சம் பதட்டமான ஆள் தான், ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் வேற ஜாஸ்தி இருக்கு, அதனால நான் மார்க்கெட் ஏரியா கடை ஓடி போய் எடுத்துருவேன் பணத்தை அப்படின்னு இருக்க ஆள் எல்லாம் நீங்க ரெகுலர் தான் பெஸ்ட். அப்போ 2020 to 23 மார்க்கெட் ஏரியினே இருந்தனால எதை வேணா நம்மளால மேனேஜ் பண்ணணும்னு நினைச்ச கும்பல்லாம் இப்போ கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போ டைரக்டா ரெகுலரான்றது சப்ஜெக்ட் கிடையாது. உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் ரெகுலராக நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இது மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் 9962306705 கூப்பிடுங்க. எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னா உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறதுக்கான சாதிக்கும். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், சைனிங் ஆஃப். இந்த பிளான் வித் பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.